வெல்கம் டு பேட்டைக்காரன் vlog. சோறு பருப்பு மீன் குழம்பு. பாட்டா பண்ணுங்க. அது என்ன அந்த புண்ணா அதை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. இங்க தான் இப்ப இருக்கோம், கேர்ஷா கார்டன்ஸ். நம்ம ஆளுங்கெல்லாம் நம்ம அங்கே ஏர்போர்ட் போயிட்டு வந்த கேப்பில் சமையல் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன உடனே பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டுட்டு அடுத்தடுத்த கிட்ட வேலைகளை பார்க்கலாம். திரும்பி இன்றைக்கி என்ன இருக்குன்னா இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லை, மீன் பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேம்ப் கிரவுண்ட், ப்ராப்பராக கேம்ப் கிரவுண்ட் புக் பண்ணணும். கேம்ப் கிரவுண்ட் புக் பண்ணிவிட்டு மீனை பிடிச்சிட்டு அது ஒரு குழம்பு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இது மட்டும்தான் வேலை. நம்ம தலைவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்கன்னா இல்லையா? நம்ம தலைவன் வேற ரகம். Where is everyone? எங்க? Hello Kavish. Hey, it's cool. நேற்று பிடுங்கின கீரை எல்லாம் ஆஞ்சிட்டு எல்லாம் பிடிக்கிட்டு வராங்க. வேலை அடுத்த வேலை. ஹாலிடேலாம் ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடாது. என்னடா இங்கே வந்துட்டு வந்த இடத்துல வந்து கீரை பிடிங்கிக்கிட்டு என்ன இல்லை எல்லாருக்கும் வேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்கள்? சொல்லுங்க, பேசுங்க. கீரையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தப்பு. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லண்ணே, வெளியே கேம்பிங்கிட்டு வந்துட்டு கீரை இதெல்லாம் செய்கிற வேலையா? யார் சாப்பிட போறா? என்ன பண்றோம் இப்போ நாங்க? பார்பிக்யூ. இது வந்து இங்கேயே இருக்கிற பார்பிக்யூ மெஷின். எல்லா பார்க்லையுமே வந்து அவங்க வெல் மெயின்டைன்டா பார்பிக்யூ மெஷின் வந்து இங்கே வச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். காலையில நம்ம என்ன பண்றோம்னா ஆஃப் பாயில் பிரெட்டு, நேற்று வாங்கின பேலன்ஸ் கேஎஃப்சி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்தது கேம்பிங்கு பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். அதில் வந்து ஒரு இது சேலட் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். ஆமாம், சேலட் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். கேட்டால் டயட்டான். முட்டை தாங்க கேவா. நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம்? ஐயோ, முட்டையை நசுக்கி பிதுக்கி. இது என்னது? இது இதெல்லாம் என்ன? ரொம்ப இங்க பாருண்ணா. இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும். வெறும் வெள்ளைக்காரு, வெள்ளை முட்டை, அப்படியே குக்கம்பர், கொஞ்சம் அப்படியே அதுல என்னது தக்காளி, அப்படியே பெப்பர் போட்டுட்டு 3 வேளையும் சாப்பிடுவாங்க இவங்க. அப்படி நாங்க வந்து இங்கால சிக்கன். அவர் வந்து லோ சுகர் ட்ரிங்க் மட்டும்தான் குடிப்பாராம் அவரு. ஆமா, பீரா ஓகே தான். அடிங்க. ஓகே மக்களை, இப்படி ஒரு கூட்டத்தோட நம்மளும் சேர்ந்து ஹெல்தியா, அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது, எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுவோம் நம்ம. வேற லெவல்ல சாண்ட்விச் செய்றீங்க மைட். நீங்க வேற லெவல்ல சாண்ட்விச் செய்றீங்களா? அது என்ன? இது எப்படி மைட்? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? என்ன உங்களோட திறமை எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம். ஓடிடுங்க அந்த பக்கமா. நீங்க அந்த பிரெட்டை எடுத்து சுத்தே வந்து ஹோட்டல் ஏற்கனவே அதுவும் பழைய முந்தானத்து கேஎஃப்சியை கூட மிச்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அது கேம்பிங் வந்துட்டா இதெல்லாம் எல்லாம் சகஜம். இதுதான் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. இதுதான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில கேம்பிங்லேயே பார்த்தது கிடையாது நானு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. இவ்வளவு நேரம் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பாரு. மீனை பிடிச்சி அப்படியே கடல்லையே மீனை கிளீன் பண்ணி பறவைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஃபுல்லாக மீன் தான். ஃபுல்லாக மீனை பிடிச்சி க்ளீன் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு
அப்படியே கொதிக்க கொதிக்க ஃப்ரெஷ் மீனை குழம்புல போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல். வெளிச்சமாக இருக்கிறதால மீன் அவ்வளோ இல்லை. மீன் இருக்கு அந்த நெட்ல பார்க்கலாமா? பொழுது கூட வந்தோம்டா. இது வந்து சின்ன மீன். இது வந்து சின்ன மீன். இது வந்து எடுக்க முடியாது. விடணும். வேற லெவல்ல சோறாக்கி மீன் குழம்பு, பருப்பு கறி, மீன் குழம்பு வித் முருங்கைக்காய். வேற லெவல். வேற லெவல். சோறு பருப்பு கறி, மீன் குழம்பு. தேங்க்யூ. வேற லெவல். இதுதான் தெரியல. மழை வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சோடனே மழை வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேலை மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டேங்குது மழை. வெல்கம் டு வேட்டைக்காரன் vlog. இது என்னது? கூட்டல். இது என்னது? அம்மா குறைக்கிறது கழித்தல். சரி இருங்க, இப்ப பாருங்க. பாட்டு ஆஃப் பண்ணுங்க. அது என்னது? புண்ணா அதை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. இங்க அவ்வளவுதான். ஆஃப் பண்ணுங்க. ஏசியை கூட்டுங்க. அம்மா ஏசிய கூட்டுங்கன்னா இந்த பக்கமா சொல்லி கொடுத்தீங்கன்னா செத்துறீங்க. அமத்தி புடிச்சிட்டே இருக்க கூடாதுமா. அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்து நான் பட்ட பாடம் எனக்கு. அவங்க சைக்கிள் ஓட்டுறதுன்னா என்ன குறைங்க இருப்பாங்க. அவ்வளவுதான். அதான் சைக்கிள் ஓட்டுறது. குறைங்க. என்னமா புடிச்சு இழுத்துட்டு வந்தா என்ன? இப்படி இழுத்தா என்னமா? அம்மா இப்படி கூட்டுங்க. அம்மா அதுல இதுமா இங்கம்மா அமத்தணும். இன்னொருக்கா. அவ்வளவுதான். பாட்டை போடுங்க. ஏசியை குறைங்க. கொஞ்சம் ஏசியை கூட்டி விடுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யப்பூன் பீச். அது வந்து ரொக்கம்டன்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ். நாங்கள் இப்போ யப்பூன் பீச்சில் தான் இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். சின்னோண்டு ஐலாண்ட் மாதிரி. பட் இது ஐலாண்ட் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி அழகாக இருக்கும். சுற்றி வர அழகான வீடுங்க, கடலுக்கு நடுவுலேயே ஒரு மலைங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது இந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த பீச் வியூவுக்காகவே நிறைய இருக்குது இந்த பக்கம். என்னம்மா நீச்சலா? எங்க அம்மாட நீச்சல். பிரைவேட் கிடையாது, இது வந்து பப்ளிக் பூல் தான். இது எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த வியூ பீச்சுக்கு பக்கத்துலேயே, பீச்சுக்கு ஓரத்துலேயே வேற லெவலில் இருக்குல்ல. ஓய் யாரா இது? பார்த்துருக்கீங்க? செம்மையா ஒரு குளியலை போட்டு
இங்கேருந்து கிளம்புறோம், சீக்கிரமாக கிளம்புறோம். என்ன பிரச்சனைனா இங்கே ஸ்டோம் வரப்போகுது, பயங்கரமாக ஸ்டோம் ஹீட் பண்ண போகுது. தெரியுதா அந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு? அடி தாக்க போகுது. இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து ஸ்டோம் பயங்கரமாக ஹீட் பண்ண போகுது. அதனால் வந்து நாங்கள் ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். என்ன போகும்போது இளநீ ஆஞ்சிட்டு நம்ம ட்ரெயிலரை நிறச்சிட்டு அப்படியே வண்டியை வீட்டுக்கு விட்டலான்னு தான் பிளானு. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன எதை நோக்கி போகுது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன்.